தமிழகத்தில் கஞ்சா பயன்பாடு பூஜ்ஜியமாக உள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருப்பது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜெயக்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திருத்தணி விவகாரம் தலைகுனிவு சம்பவமாக அமைந்துள்ளது என கூறினார். தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை, போதைப் பொருட்கள் புழக்கம் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் பொய் பேசி வருவதாகவும் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்ட நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உலகமே இந்த அரசை ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு தூற்றுகின்ற மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள்.